இந்த கதை மகாகவி காளிதாசரால் எழுதப்பட்டது. இந்த கதையின் முதல் நாயகன் திலீபன். அவனுக்கு சுதக்ஷிணை என்ற மனைவி உண்டு. திலீபன் பகைவர்களுக்கு சிங்கமாகவும் மக்களின் நண்பனாகவும் இருந்தான். இருவரும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். எனினும் மிகப்பெரிய மனக்குறை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. அது வேறொன்றுமில்லை, குழந்தை செல்வம்தான். ஒரு சமயம் தனது ராஜ்யத்தை மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு திலீபனும் சுதக்ஷிணையும் தங்களுடைய குலகுருவான வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு சென்றனர். குருவை விழுந்து வணங்கினர். குருவே, என்னுடைய குறையை தீர்க்க ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்கிறான் திலீபன். குருவும் உன்னுடைய குறை விரைவில் தீரும் என்கிறார். காமதேனு பசுவின் பாலை நீ குடித்தால் உன்னுடைய குறை தீர்ந்துவிடும் என்கிறார். ஆனால் காமதேனு பசு தற்சமயம் இங்கு இல்லை. அது பாதாள லோகத்திற்கு சென்று விட்டது. காமதேனு வரும் வரை திலீபன் காத்திருக்க வேண்டுமா? அல்லது வேறு ஏதேனும் வழியை குரு கூறினாரா என்பதை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.